Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Just Food and Trips. இன்னைக்கு அக்டோபர் 2 காந்திஜியோட பிறந்த நாள். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி காந்தி ஜெயந்தி. இன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கிற காந்தி மண்டபம் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏப்பா விஷயம் இருக்குல்ல இருக்கு. அப்ப சரி வாப்பா. உலக வரலாற்றில் பொன்னு எழுத்துக்களால் எழுதப்பட்ட ஒரு லெஜெண்டரி இந்தியன் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி அவர்கள். நான் வயலன்ஸுக்கு ஒரு மிக சிறந்த இன்ஸ்பிரேஷனாக உலகம் ஃபுல்லாக போற்றப்படக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரோட வாழ்க்கையையும் நம்ம நாட்டுக்காக அவர் செஞ்ச தியாகங்களையும் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு இடமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த மெமோரியல். காந்திஜியோட அஸ்தியில் ஒரு பகுதியை February 12, 1948 இந்த முக்கடல் சங்கமிக்கும் அழகான கன்னியாகுமரி கடலில் தான் கரைச்சாங்க. அதன் நினைவாக தான் அதே இடத்துல இந்த காந்தி மண்டபம் 1956 கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்த மண்டபத்தை ஒடிசா கோவில் கட்டடக்கலை அடிப்படையாக வச்சு கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த மண்டபத்தோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் வடிவத்தில் கோபுரம்லாம் வச்ச மாதிரி இருக்கு. அண்ட் இந்த மண்டபத்தோட ஹைட் வந்து எக்ஸாக்டாக 79 அடி. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, காந்திஜி அவர்கள் இறந்த போது அவரோட வயசு 79. அதனால 79 அடி ஹைட்ல கட்டியிருக்காங்க. வள்ளுவர் சிலை கூட 133 அடியில கட்டியிருப்பாங்க, திருக்குறள் அதிகாரங்களை நினைவுபடுத்துற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த காந்தி மண்டபத்தையும் சூப்பரா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதை விட இன்னும் ஒரு சிறப்பான ஆர்கிடெக்சர் இருக்குது இந்த மண்டபத்தில். எவ்ரி இயர் அக்டோபர் 2 காந்திஜியோட பர்த்டே அன்னைக்கு சரியாக மதியானம் 12லேருந்து 12:20 சூரிய ஒளி மண்டபத்துக்குள்ளே அவரோட அஸ்தியை வச்சுருந்த இடத்துல விழுமா. அதையும் உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்த உடனே சுற்றி இருக்க வால் ஃபுல்லாகவே எக்கச்சக்க ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. காந்திஜியோட வீடு, அவரோட சின்ன வயசு ஃபோட்டோ, எங்கேஜ் பிக்ஸ், ஃபேமிலி கூட அவர் இருக்கிற பிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது ஒன்றும் ஹிஸ்ட்ரியில் நடந்த நிறைய விஷயங்களோட தொகுப்பாக இருக்குது. காந்திஜியோட வாழ்க்கை வரலாறு அண்ட் இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அவர் செய்த போராட்டங்கள், அந்த மாதிரி நிறைய பிக்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் பொறுமையாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோவில் எல்லா பிக்ஸும் காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஸோ நான் ஒரு சில பிக்ஸை மட்டும் ஒரு ஃபோட்டோ கொலாஜாக போட்டிருக்கேன், அதை பாருங்கள். எண்டில் இங்கே இன்சார்ஜாக இருக்கிற ஒரு பர்சன் இந்த மண்டபத்தை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார், அதை பார்க்கலாம்.
ஜனவரி மாதம் 1948 அன்னைக்கு மகாத்மா காந்தி இந்தியாவுடைய தலைநகரம் தில்லி பக்கத்தில் பிர்லா மகால் அங்கே பஜனை பண்ணக்கூடிய சமயத்தில் நாதுராம் கோட்சே என்ற புதிய மகாத்மா காந்தி 3 வருஷத்துக்கு கொண்டான். காந்தி சுட்டு கொன்ன பின்னாடி அவங்களுடைய எரிச்ச இடம் தில்லி ராஜகாட், அங்கே தான் காந்தியுடைய சமாதி. அந்த எரிச்ச இடத்துல காந்தியுடைய சாம்பலை கங்கா, யமுனா, அலகாபாத், சரஸ்வதி நதியில் கரைச்சிட்டாங்க. கொஞ்சம் சாம்பல் அந்த காங்கிரஸ் பார்த்து 14 தினங்கள் கழிச்சு 12/2/1948 மாலை 5 மணிக்கு காந்தி அஸ்திகாசத்தை அந்த பீடத்துக்கு மேலே வச்சுதான் பூஜை எல்லாம் பண்ணி இந்த கடலில் கரைச்சிட்டாங்க. கன்னியாகுமரி இந்தியாவோட தென்கோடி முனை இது ஒரு புண்ணிய ஸ்தலம். 3 கடல் ஒன்று சேருது. கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, தெற்கு பக்கம் இந்து மகாசமுத்திரம், மேற்கு பக்கம் அரபிக்கடல். இந்த சிறிய துவாரம் எப்போவுமே என்னைக்குமே திறந்தாலும் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் உள்ளாடி கண்ணு வராது. இதில் கண்ணாடியோ அடைப்போ கிடையாது. வருஷத்துக்கு ஒரு நாள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்னை காந்தியுடைய பிறந்தநாள், காந்தி ஜெயந்தி. காந்தி பிறந்த நேரம் மத்தியானம் 12 மணிலிருந்து 12:20. அந்த 20 நிமிஷம் சூரிய வெளிச்சம் தெரியும். அதுக்கு முன்னாடி வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே மீட் பண்ணலாம்.